நம்ம அறிவு திருவிழா நடத்தி 4 நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு. என்ன கேட்கறாங்க? எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம்? யாரை கேட்டு நடத்துனீங்க? எதுக்காக நடத்துனீங்க? அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். அது அறிவு திருவிழால அவங்கள விமர்சிச்சு பேசிட்டோன்னு கோபம் வேற. எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ, அதனால அறிவுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி. சுகாதார மேம்பாட்டை பத்தி பேசும்போது கிருமிகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா? கிருமிகிட்ட எப்படி நம்ம விலகி நிக்கணுங்கிறதுக்காகத்தான் பேசினாதான் சுகாதார மேம்பாட்டை பத்தி நம்ம தெளிவா பேச முடியும். அது போலத்தான் அறிவு திருவிழால கொள்கைகளை பத்தி பேசும்போது கொள்கையற்ற கும்பலுடைய ஆபத்தை பற்றி இங்க பேசியவங்க சில பேர் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு அறிவு இயக்கம். கழகத்தில் பயணிக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளுமே அறிவு திருநாள். குக்கிராமங்களில் கூட படிப்பகம் நடத்திய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். சலூன் கடை, டீ கடை, சைக்கிள் ஸ்டாண்டுன்னு சாமானிய மக்களையும் அரசியல் பேச வச்ச இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய ஒவ்வொரு தலைவர்களும் நூற்றுக்கணக்கான பத்திரிகைகளை தலைமையேற்று நடத்தினாங்க. கழக முன்னோடிகள், முன்னாடி இருந்த முன்னோடிகளும் சரி, இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களா இருந்தாலும் சரி, சாதாரண நிர்வாகிகளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய கழகத்துடைய மேடைகள் ஒவ்வொன்றும் கொள்கை வகுப்பறைகள்னு சொன்னா அது மிகையாகாது. கழகத்துடைய முதல் தலைமை அலுவலகம் பேரறிஞர் அண்ணா வச்ச பேர் அதற்கு அறிவகம். அதன் பிறகு நம்முடைய கலைஞர் கட்சியினுடைய தலைமை நிலையத்தை கட்டினார். அதற்கு அவர் வச்ச பெயர் அண்ணா அறிவாலயம். இப்படி அறிவுக்கு முக்கியத்துவம் வந்துட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு வழிகாட்டியா கழகமாக இயக்கமாக இன்னைக்கு நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் அந்த உரிமையில தான் நாம அறிவு திருவிழாவை நடத்துறோம். நாம இப்போ அத்தனை பேருக்கும் வெறுப்படைஞ்ச அத்தனை பேருக்கும் ஒரு சவால் விடுறோம். நீங்களும் நடத்துங்க, நடத்தி காட்டுங்க பார்ப்போம். ஆகவே அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் கொள்கையற்ற வெற்று அட்டைகளையும் கண்டு நாம அச்சப்பட தேவையில்லை. அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை. நிச்சயம் சொல்றேன், இந்த அறிவு திருவிழா கழக வரலாற்றுல என்னைக்கும் நிச்சயம் நீடித்து நிலைக்கும். அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரிய இருந்தா கூட பரவாயில்ல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் படிச்சது ஒரே புக்கு, நானும் தேடிட்டு இருக்கிறேன், இவருக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் மட்டும்தான். நாங்களும் புத்தக காட்சியா தேடிட்டு இருக்கிறேன். கொள்கைகள் மட்டும் மறக்கல, அவருடைய தலைவரே யாருன்னு அவர் மறந்திருக்கிறார் பல நேரத்தில். சமீபத்தில் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெளில வந்து பேட்டி கொடுத்தார். அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் அவர்கள். இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை, நம்முடைய இயக்கத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 200 இளம் பேச்சாளர்களை நாம தேர்வு செஞ்சிருக்கிறோம். அந்த இளம் பேச்சாளர்களை விட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மணிக்கணக்கில் திராவிடத்தை பத்தியும் நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை பத்தியும் அந்த 200 பேச்சாளர்கள் போட்டி போட்டுக்கிட்டு பேசுவாங்க.